அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ஈரான் துறைமுகங்கள் முடக்கப்படுவது உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதற்கு சமமானது என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருந்ததாகவும், ஆனால் அர்ப்பணிப்புகளை மீறுதல், தடைகளை ஏற்படுத்துதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தல் போன்றவை உண்மையான பேச்சுவார்த்தைக்கு பெரும் தடையாக அமையும் என்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் தெரிவித்துள்ளார். டென்மார்க்கில் 2 உள்ளூர் தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் குறைந்தது 17 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களுள் 4 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து வியாழக்கிழமை காலை சுமார் 6:30 மணியளவில் தலைநகர் ஹோபன்கேகனில் இருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்துள்ளது. கிலரோட் மற்றும் காகிருப் நகரங்களை இணைக்கும் தொடருந்து பாதையில் 2 உள்ளூர் தொடருந்துகளும் மோதிக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் மேலும் 12 பேர் லேசான காயங்களுடன் தப்பியுள்ளனர் என்று கிரேட்டர் கோபன்கேகன் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் விபத்து இடம்பெற்ற இடத்தில் இருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை தடை செய்யும் நடைமுறையை சட்டப்பூர்வமாக்க பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் அழுத்தங்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இதனை ஒரு சட்ட ரீதியான தேவையாக மாற்ற அரசாங்கம் இணங்கியுள்ளது. இந்த சட்ட திருத்தமானது பாடசாலை வகுப்பறைகளில் தேவையற்ற இடையூறுகளை குறைப்பதற்கும் மாணவர்களின் கற்றல் சூழலை மேம்படுத்துவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்ற இன்னும் 6 மாதம் ஆகலாம் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் நீரிணையில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. ஹார்முஸ் மீதான அமெரிக்க படையின் முற்றுகை தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். முற்றுகையை நீக்கினால்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹார்முஸ் பகுதியில் உள்ள 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரானின் IRGC பிரிவு தாக்குதல் நடத்தியதோடு 2 கப்பல்களையும் சிறைப்பிடித்தது. உலகின் எண்ணெய் போக்குவரத்தில் 20% இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. போர் தொடங்கியது முதலே ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஈரான் கப்பல் போக்குவரத்தை முடக்கியுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கன்னிவெடிகளை பதிக்கும் போது அது எந்த இடத்தில் பதித்தது என்பதை ஈரான் பதிவு செய்யவில்லை என்பதில் அதை அகற்றுவதில் சிக்கல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவிற்கான ஒரு ரகசிய விளக்கு கூட்டத்தில் ஈரான் பதித்துள்ள கன்னிவெடிகளின் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தின் காரணமாக நீரிணையை பாதுகாக்கும் பணி முன்பு எதிர்பார்த்ததை விட மிகவும் சிக்கலானது. இந்த கன்னிவெடிகளை அகற்ற குறைந்தது இன்னும் 6 மாத காலம் ஆகலாம் என்று பென்டகன் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த சுங்க கட்டணங்களை சீனா சமாளித்திருந்தாலும் ஈரான் போரின் தாக்கம் இப்போது பெரிதாக உணரப்படுகிறது என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம், ஆனால் எங்களுக்கோ வாழ்க்கையே இல்லை. தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் என்று சீன மக்கள் திண்டாடுவதாகவும் குறித்த தகவல்கள் விளக்குகின்றன. சீன உற்பத்திகளில் மலிவான மற்றும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் இருந்து தானியங்கி மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கு ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்களை சமாளிக்கும் அதே வேளையில் வீட்டுக்கு பணம் அனுப்ப போதுமான அளவு சம்பாதிக்க போராடும் அவர்கள் மிகுந்த விரக்தியில் இருப்பதாக தெரிகிறது என கருத்துக்கள் கூறுகின்றன. ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போர் உலக பொருளாதாரத்தை உலுக்குவதற்கு முன்பே இந்த நிலை இருந்தது. அத்துடன் கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் வரிகள் பெரிதும் தாக்கிய வேளை சீனாவின் பொருளாதாரம் ஏற்கனவே வேலையின்மையுடன் போராடி கொண்டிருந்தது. இருப்பினும் அது மீண்டெழும் திறனை நிரூபித்து ஏற்றுமதியை அதிகரித்ததுடன் சுமார் 5% மொத்த உள்நாட்டு உற்பத்திகளின் வளர்ச்சியை பதிவு செய்தது. ஆனால் கூட அதிருப்தி நிலைமை தொடர்ந்தும் புகைந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது மத்திய கிழக்கு மோதல் புதிய பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது.
இந்த பாதிப்புகள் தொழிற்சாலை ஓடர்கள், செலவுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து கிராமமே தேர்தலை புறக்கணித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் 290வது வாக்குச்சாவடியில் வாக்களிக்க ஒருவரும் வரவில்லை. அந்த கிராமத்தில் 969 வாக்காளர்கள் வசிக்கும் நிலையில் ஓட்டு போட ஒருவரும் வராத காரணத்தால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி அந்த பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்துக்கு நீதி கிடைக்கவில்லை என்று கூறி நாங்குநேரி கிராம நீதி மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். அவர்களிடம் தேர்தல் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். ஒரே ஒரு பெண் மட்டுமே வாக்களிப்பதற்காக வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவரை அந்த கிராம மக்கள் ஓட்டு போட அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியதாகவும், ஆனால் அவர்களிடமிருந்து அந்த பெண்ணை போலீசார் மீட்டு ஓட்டு போட வைத்ததாகவும், ஓட்டு போட்டுவிட்டு அந்த பெண் வெளியே வரும்போது அவரை நாங்குநேரி கிராமத்து மக்கள் தாக்கவும் முயற்சி செய்ததாகவும், அப்பெண்ணை காப்பாற்றி போலீசார் பத்திரமாக அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள அல்-த்ரீட் கிராமத்தில் வாகனம் ஒன்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் வாகனத்தில் இருந்த 2 உயிரிழந்தனர். மேலும் அதே கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 2 வாகனங்கள் சேதமடைந்ததில் பெண் பத்திரிகையாளர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை புதைக்கும் எந்த ஒரு படகையும் சுட்டளிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறான எச்சரிக்கைக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் சூளுரைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிர நிலை காணப்படுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடையலாம் என்று கூறப்படுகின்ற நிலையும் காணப்படுகிறது. மோதல் தொடர்பான ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் நோக்கத்துக்காக மட்டுமே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்திக்க முடியும் என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் புதன்கிழமை கூறியதாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. இந்த சந்திப்பின் நோக்கம்தான் முக்கியமானது. அவர்களையும் சந்திக்க வேண்டும். மாஸ்கோவில் எந்த நேரத்திலும் ஒரு சந்திப்பிற்கு தயாராக இருப்பதாக புடின் கூறியுள்ளார் என்று பெஸ்கோ ரஷ்ய அரசு தொலைக்காட்சியிடம் கூறியதாக செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ளது. சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்பதும் அந்த சந்திப்பு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுமே முக்கியம். மேலும் அது ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் நோக்கத்துக்காக மட்டுமே இருக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற MT Majestic X என்ற அனுமதிக்கப்படாத மற்றும் எந்த ஒரு நாட்டுரிமை மற்ற கப்பலை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இடைமறித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை X தளத்தில் 11 இது குறித்து வெளியிட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத வலையமைப்புகளை முறியடிக்கவும், ஈரானுக்கு ஆதரவளிக்கும் கப்பல்களை தடுக்கவும் உலகளாவிய கடல்சார் அமலாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய எண்ணெயை கடத்தி சென்றதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்த MT Tiffany என்ற மற்றொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் சோதனையிட்டிருந்தன. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் நேற்று ஈரானின் புரட்சிகர காவல்படை ஈராக் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் உள்ள முகாம்கள் மீது அதிரடி ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய எதிர்ப்பு குழுக்களின் முகாம்களை குறிவைத்து IRGC நேற்று காலை 4 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. எர்பில் நகருக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள குர்திஸ்தான் சுதந்திர கட்சி மற்றும் சுலைமானியாவில் உள்ள கோமாலா கட்சி முகாம்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 3 போராளிகள் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஈரானின் இந்த தாக்குதல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே பதுங்கியிருக்கும் பயங்கரவாத குழுக்களை ஒடுக்குவதாக கூறியே ஈரான் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. அமெரிக்க தரப்பில் JD வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஈரானின் இந்த ராணுவ நகர்வு அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் புதிய கட்ட போருக்கு தயார் என்றும் IRGCக்கு சொந்தமான செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கினால் மிகவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அத்துடன் இதுவரும் பேரளவிலான இந்த போர் நிறுத்த காலத்தில் எதிரிகளின் நகர்வுகளை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகின்றோம்.
ஏதேனும் அத்துமீறல் நடந்தால் அமெரிக்காவின் எஞ்சியுள்ள சொத்துக்கள் மீது பேரழிவுகளை உண்டாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரியை மையமாக கொண்டு ஈரான் நாட்டம் நடத்தி வரும் தொடர் மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக நீர்வழி பாதை தொடர்பாக ஈரானுடன் ட்ரம்ப் நடத்தி வரும் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் ஜான் சி பெலன் புதன்கிழமை பிற்பகல் தனது உயர்மட்ட ராணுவ பதவியில் இருந்து விலகியுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் பதவி விலக்கப்பட்டுள்ளதாக பென்டகனின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையில் மோதல் போக்கு அதிகரித்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்க ராணுவ தரப்புக்கு இடையே மோதல் நிலை முறுகல் காணப்படுகின்றமை அமெரிக்காவுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.